ஆடி மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோமா? ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவமெடுத்து கைலையினுள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க எத்தனித்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது. அவள் ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல் வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார். அவள் விமோச்சனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார். ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்பமரமாக திகழ்கின்றாள். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த மங்கை. ஆடி மாத சிறப்புகளில் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள். ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும். ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுப்பதற்காக மிகவும் உகந்த நாள். இந்நாளில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் கடற்கரைகளில் மக்கள் புனித நீராடி முன்னோர்களை வழிபடுவர். ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் 18ஆம் நாள் காவிரிக்கரை மற்றும் நீர்நிலைகளில் கொண்டாடப்படும் விழா. மக்கள் புதுமணல் பரப்பி காவிரி அம்மனை வணங்கி பொங்கல், பல்வேறு வகையான கலவை சாதங்களை படைத்து கொண்டாடுவர். ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நட்சத்திர நாளாகும் ஆடிப்பூரம். இந்த நாளில் அம்மன் கோவில்களில் வளையல் சாற்றி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். முருகனுக்கு உரியது கிருத்திகை, அதுவும் ஆடி கிருத்திகை சிறப்பான நாளாகும். அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்களும் காவடி எடுத்தலும் நடைபெறும். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிகளில் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மிகவும் உகந்தவை. இந்த நாட்களில் பெண்கள் கூழ் வார்த்தல், பொங்கல் வைத்தல் மற்றும் விளக்கு பூஜை போன்றவற்றை செய்வார்கள். இவ்வாறு பல நன்மைகளை கொண்ட, சிறப்புகளை கொண்ட ஆடி மாதத்தை நாமும் கொண்டாடி இறைவனை வழிபட்டு அவர்களது அருளை பெறுவோம். நன்றி.